ஒரே நாளில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்று ஆலோசிக்கிறார் பிரதமர் மோடி. கோடை வெயில், ரீமல் புயல் நிவாரணம், 100 நாள் செயல் திட்டம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். நார்வே செஸ் தொடரில் பிரக்ஞானந்தா அற்புதமாக விளையாடுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதையொட்டி தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் ரோந்து பணிகளில் 1 லட்சம் போலீசாரை ஈடுபடுத்த திட்டம். சென்னையில் தாய்ப்பால் விற்பனையை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 18 குழுக்கள் அமைப்பு. தாய்ப்பால் விற்பனை குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் வெளியீடு. தனது மகளை இழந்த துக்கத்தில் இருப்பதால் தனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இல்லை. பிறந்த நாளையொட்டி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இசைஞானி இளையராஜா உருக்கம். 3வது முறை மோடி ஆட்சிக்கு வருவார் என்று முழு நம்பிக்கை உள்ளதாக திருச்சியில் டிடிவி தினகரன் பேட்டி. 4ஆம் தேதிக்கு பிறகே தமிழ்நாட்டில் மாற்றம் உண்டாகுமா இல்லையா என்பது தெரியவரும் என்றும் கருத்து. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வார விடுமுறை என்பதால் படகு பயணத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிக்கும் மக்கள். கோவையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாய் யானைக்கு 4வது நாளாக தொடரும் சிகிச்சை. அண்ணன் யானையுடன் இணைந்த குட்டி யானையை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறை. வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோடைக்கு இதமாக ஆர்ப்பரிக்கும் அருவியில் குளித்து உற்சாகம். நிலவின் தொலைதூர பகுதியில் சீனாவின் சாங்கே 6 விண்கலம் தென் துருவத்தின் பெரிய பள்ளத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கம். நிலவின் மாதிரிகளை சேகரித்துவிட்டு வருகிற 25ஆம் தேதி பூமிக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் என்றும் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.